நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் பிஹைண்ட் மீ மீடியா. கனடாவில் கல்வி கற்கும் சர்வதேச மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த புதிய அறிவிப்பு உங்களுக்கு என்ன பயன் தரும்? முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கனடா அரசு முக்கிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இப்போது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களில் படிக்கும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் படிப்பில் கட்டாயமாக உள்ள தொழிற்பயிற்சி அல்லது பயிலுனர் பணிகளை செய்ய தனியாக வேலை அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. முன்பு நிலை என்னவாக இருந்தது என்பதற்கான பதில், படிப்பனுமதியுடன் கூடுதலாக பயிற்சி வேலைக்கான தனி அனுமதி பெற வேண்டியது அவசியமாக முன்பு இருந்தது. இது நேரத்தையும் முயற்சியையும் அதிகமாக எடுத்துக்கொண்டது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தற்போது என்ன மாற்றம் என்றால், ஒரு படிப்பு அனுமதி இருந்தால் போதும், அதன் மூலம் பயிற்சி வேலைகளையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கிய நிபந்தனையும் இருக்கிறது. நீங்கள் செய்யும் வேலை உங்கள் கல்வி நிறுவனம் அங்கீகரித்ததாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான குறிப்புகளாக, இந்த மாற்றம் காரணமாக வேலை செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்த விதிமுறைகளே தொடரக்கூடியதாக இருக்கும். இது வெறும் நடைமுறையை எளிமைப்படுத்தும் மாற்றமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பயிற்சி வேலை அனுமதிக்காக விண்ணப்பித்து காத்திருக்கின்றீர்களானால் நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. சம்பந்தப்பட்ட துறை தானாகவே அந்த விண்ணப்பங்களை ரத்து செய்யும் என்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கனடாவில் கல்வி கற்க விரும்புவோருக்கு இது மிகவும் முக்கியமான தகவலாக அமையும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.